பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த அனுபவத்தில் பார்த்து உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். அனுபவ ரீதியான ஒரு ஜாதகம். அதாவது இந்த தலைப்பு என்று பார்க்கும்போது, அதாவது திரிகோணாதிபதி கேந்திராதிபதி இருவரின் சேர்க்கை பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற நண்பர்களே. இதை ஏன்னா அனைவருக்கும் ஒரு பயனளிக்கும் என்பதற்காக இந்த அனுபவ ரீதியான கருத்தை, ஏன்னா எப்பொழுதுமே நான் அனுபவத்தின் உணர்ந்த நிலைப்பாட்டை மட்டும்தான் பதிவு செய்வேன். அப்போ இந்த ஜாதகம் நான் பார்க்கும்போது திருமணத்துக்காக எனக்கு வந்த ஜாதகம். திருமணத்துக்கு பார்த்து இந்த ஜாதகத்தை இப்போ உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த ஜாதகர் பிறந்தது, அதாவது பிறந்த தேதி பார்க்கும்போது 7/4/1984 இரவு 2:05 பிறந்திருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் ஆண் ஜாதகம். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியில் மகர லக்கினத்தில் பிறந்த ஜாதகம். அதாவது இந்த ஜாதகர் பூரட்டாதி தசா இருப்பு என்று பார்க்கும்போது குரு மகா திசை 9 வருட காலம் 5 மாதம் 7 நாள் இருக்குது பாக்கி இருப்பு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு சனி மகா திசை 28 வயசு 5 மாதம் வரைக்கும் சனி மகா திசை. இந்த ஜாதகத்துக்கு சனி மகா திசை குரு புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நிகழ்ந்தது. திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகரோட வளர்ச்சி எவ்வாறு இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்கும் என்பதற்காக தான் இந்த பதிவுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த தலைப்பு என்று பார்க்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி சேர்க்கை பலன் எவ்வாறு இருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு. ஏன்னா நம் ஜோதிட ரீதியாக நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கேந்திரத்துக்கு உண்டான தன்மையும் திரிகோணத்துக்கு உண்டான தன்மையும், கேந்திரம் ஒரு பலமானது, திரிகோணம் ஒரு புனிதமானது, இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்து சொல்லிட்டு போகலாம். இது எந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு பலன் கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை தான் நம் இந்த அனுபவ ரீதியான ஜாதகத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன்னா இந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது கும்ப லக்கினத்துக்கு கேந்திரத்தை சொல்லக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னு பார்த்தா, மேசம் செவ்வாயோட வீடு முதல் கேந்திரம் வரக்கூடியது. செவ்வாயோட வீடு அங்கே சுக்கிரன் ராகு. ஏன்னா இந்த சுக்கிரன் திரிகோணத்துக்கும் அதிபதி, கேந்திரத்துக்கு அதிபதி, அது யோகாதிபதி வரக்கூடியவர். மகர லக்கினத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அவர் திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதி வரக்கூடியவர். கேந்திரஸ்தானத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்று வலுவாக இருக்கிறார் சுக்கிரன். அடுத்ததாக வரக்கூடிய கேந்திரஸ்தானம் என்று பார்க்கும்போது 7ஆம் இடம் சந்திரன். இந்த 7ஆம் இடம் சந்திரன் முதல் 2வது கேந்திரத்துக்கு அதிபதி வரக்கூடியவர். அப்போ இந்த கேந்திரத்துக்கு அதிபதி வரக்கூடியவர் சந்திர பகவான் இந்த ஜாதகத்துக்கு யோகியாக வந்துட்டார். அப்போ அந்த சந்திரனும் குருவோட நட்சத்திரத்தில் அமர்ந்து தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலும் பாக்கியாதிபதியோட சேர்க்கை, அதாவது ஒரு கேந்திராதிபதி ஒரு பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று திரிகோணாதிபதியோட சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ அடுத்த கேந்திரமாக வரக்கூடியது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி யார்? சுக்கிரன் 4 இருக்காருன்னு சொல்லிட்டேன். திரிகோணாதிபதி 1, 5, 9. அப்போ அந்த 5ஆம் அதிபதி சுக்கிரனா வர்றாரு, 9ஆம் அதிபதி புதனா வர்றாரு. இப்போ இந்த ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது, என்ன அந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை தான். ஒரு கேந்திராதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான், திரிகோணாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான், இருவரும் சேர்க்கை பெற்று குடும்பஸ்தானம் என்றக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்த நாள் குடும்பம் திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக ஆனார். எப்படி ஆனார்? இது எந்த மாதிரி நிலைப்பாட்டை கொடுத்துச்சு? அப்போ அதுக்கு உண்டான தசா காலங்கள் நடந்திருக்கணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சனி மகா திசை முடிந்து புதன் மகா திசை, அது 17 வருட காலம் இந்த ஜாதகத்துக்கு. இந்த புதன் மகா திசை இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துச்சு. மிகப்பெரிய யோகம்னா எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஸ்பின்னிங் மில் ஆரம்பித்து அந்த மில்லில் பல பேர் வேலை செய்ய வேலைக்கு அமைத்து அதுக்கு மில்லுக்கு ஒரு ஓனராக வரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துச்சு. இது யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா, இந்த கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான், திரிகோணத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான், அதே மாதிரி புதன் பகவானுக்கு இன்னொரு வீடு இருக்குது, 6க்கு அதிபதியாக வரார். 6ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய பாவம், உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ வேலையும் குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால அந்த 2 கிரகமும் சேர்க்கை பெற்று குரு என்ற
கிரகத்தோடும் சேர்க்கை பெற்று அப்போ புதன், குரு, சந்திரன் இந்த 3 கிரகமும் சுப கிரகங்கள். சுப கிரகங்கள் சேர்க்கை பெற்று இந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்குது தனஸ்தானத்தில். அப்போ இந்த ஜாதகத்துக்கு புதன் மகா திசை. இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதி வரக்கூடிய புதன் பகவான் அவயோகியாக இருந்தாலும் அந்த கேந்திராத்தில் உண்டான பலனையும் திரிகோணத்துக்கு உண்டான பலனையும் அபிவிருத்தி பண்ணி கொடுத்த ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு எனக்கு உணர்த்தியது. அதனால இந்த பதிவீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு கேந்திரஸ்தானமும் திரிகோணஸ்தானமும் ஒன்றாக இணையும் போது மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகத்துக்கு வழங்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு தனிச்சையாக யோகத்தை எப்படி கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, லக்னாதிபதி போய் 11ல் அமர்ந்து அந்த லக்னாதிபதிக்கு கேந்திரஸ்தானம் என்று பார்க்கும்போது குருவும் புதனும் சந்திரனும் கேந்திரத்தில் பலமாக இருக்கிறார்கள். அப்போ அவரோட தசா காலங்கள் நடக்குது, புதன் மகா திசை நடக்குது. அந்த புதன் மகா திசையில் இந்த ஜாதகர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து கம்பெனியில் மூலியமாக வளர்ச்சி பெற்று ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பல பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு மில்லுக்கு அதிபதியாக சிறு வயசுலேயே இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது 27 வயசு தாங்க. இன்றைக்கி நான் 2013 தான் பார்த்தேன். இன்றைக்கி 2024, கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சுங்க. 11 வருஷத்தில் இந்த ஜாதகரோட வளர்ச்சி என்று பார்க்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சி. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு நிலைப்பாட்டையும் கொடுத்துச்சு. இதற்கு கிரகங்கள் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்கும், எந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் என்பதற்காக தான் இந்த கேந்திர திரிகோணத்தை பற்றி நம்ம பேசணும். இந்த கேந்திர திரிகோணங்கள் சேர்க்கை பெற்றிருக்கும்போது அவர் எந்த மாதிரி ஒரு அபிவிருத்தியான ஒரு பலனை கொடுத்துருக்குது, பலமான ஒரு பலனை கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு கோடிட்டு பார்க்கும்போது எனக்கு புரிந்தது. ஏன்னா செவ்வாய் பகவான் கேந்திரத்துக்கு முதல் கேந்திரத்துக்கு 4ஆம் அதிபதி வந்து 12 போயிட்டார். 12ஆம் இடங்கிறது என்ன, நமக்கு விரயத்தை சொல்லுவோம். 12ஆம் இடது விரயம். அப்போ விரய ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்துருக்க 4 கூடையும் போய். அப்போ அங்கே செவ்வாய் திசை இந்த ஜாதகத்துக்கு இல்லை. முதல்ல குரு திசை, அடுத்த திசை சனி மகா திசை. சனி மகா திசை லக்கணத்துக்கு 2 கூடையும் திசை போய் 11ல் உட்காந்துட்டார், பாதகத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த சனி திசை ஒரு பாதகத்தையும் கொடுத்து ஒரு அந்த திசைக்கு அப்புறம் ஒரு சாதகத்தை அமைத்து கொடுத்தது. அப்படின்னா குரு புத்தியில் சாதகமாயிடுச்சு. சனி மகா திசையில் குரு புத்தி இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு. திருமணம்ன்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதுக்கு எந்த மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தொழில் ரீதியாக ஒரு தொழில் அமைச்சு அந்த தொழில் மூலியமாக ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பண வருவாயும். ஏன்னா தனக்காரகன் குரு 2ல் உட்காந்தா தனத்தை கெடுப்பார், தனத்தை கொடுக்க மாட்டார். காரக கிரகம் காரக பாவத்தில் தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமரக்கூடாது. ஆனால் இங்கே ஏன் அவருக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தனஸ்தானத்து அதிபதி கூட சேர்க்கை பெற்றது பலம் பொருந்திய கிரகங்கள், கேந்திர கிரகங்களும் திரிகோண கிரகங்களும். அப்போ அதை அவங்க பலமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நல்ல ஒரு முதலீடை போட்டு அந்த முதலீடில் இருக்கிறதெல்லாம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி பெற்று அந்த தொழிலை ஒரு நல்ல ஒரு திரகார்த்தமாக அதை இவங்க நடத்தக்கூடிய ஒரு வலிமையும் அதனால் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துச்சு. அப்போ சிறு வயசுலேயே ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இது யார் கொடுத்தா? லக்னாதிபதி போய் கொடுத்தாரா? லக்னாதிபதி போய் 11 போய் வக்ரம் விட்டார். அது சுயசாரத்தில் வேறு இருக்கார். சனி பகவான் சுயசாரம். அப்போ சுயமாக உழைச்சி சுயமாக முன்னேறணும்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உழைப்பினால் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அந்த ஸ்தானம் கொடுத்தது. அப்போ இந்த ஸ்தானத்துக்கு பாக்கியத்தை அருளக்கூடிய கிரகமாக வரக்கூடியது புதன் பகவான். அவரோட தசையில் அவரோட தசா காலங்களிலும் இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது எல்லளவும் சந்தேகமில்லை இந்த ஜாதகத்துக்கு. ஆனால் இன்று வரைக்கும் இந்த ஜாதகர் வளர்ச்சியை நோக்கியே பயணித்து கொண்டிருக்கார். 30 வயசுக்கு மேலே அந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்துள்ளார் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக தான் உங்களுக்காக இந்த அனுபவ ரீதியான ஜாதகத்தை நான் உணர்ந்த நிலைப்பாட்டையும் ஒரு கேந்திர திரிகோணாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தால் எவ்வாறு பலன் அளிக்கும் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜாதகத்துக்கு 10ல் கேது பகவான் தான் அமைந்திருக்கார். கேது பகவான் இருக்கும்போது ஒரு வலை, அது ஒரு கேது பகவான் ஒரு சிக்கல். அப்போ ஒரு
மில்ல அமைத்து அதில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த பாவ கிரகம் கொடுத்தது. ஏன்னா கேது உட்காந்து சன்னியாச யோகம்பாங்க. இங்கே 10ல் கேது உட்காந்து அந்த சுக்கிரனை பார்வை செய்து அந்த கிரகத்தை பார்வை செய்யும்போது அதேமாதிரி குருவோட பார்வையும் அந்த 10ஆம் இடத்துக்கு கிடைச்சதுனால் இந்த ஜாதகத்துக்கு அந்த ஒரு உட்கார்ந்து அமர்ந்து ஒரு வேலை செய்து அதில் முன்னேறக்கூடிய தன்மையும், தனத்தை போட்டு தனத்தை எடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய யோகத்தை இந்த கேந்திர திரிகோணாதிபதிகள் சேர்க்கையினால் கிடைத்தது என்பதை இந்த உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பதிவிடுகிறேன். நான் உணர்ந்த அனுபவத்தையும் அனைவருக்கும் உள்ளார்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் உணர்வுபூர்வமாக உண்மை நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பரே. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கேளுங்க, நிச்சயமாக பதிவிடுகிறேன். ஏன்னா நம் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தோட நிலைப்பாட்டை உணரும்போது இந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் இதை கொடுத்துச்சு, இதுக்கு எந்த காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நாம் போட்ட இந்த தலைப்புக்கு இந்த ஜாதகம் மிக கச்சிதமாக பொருந்தி வந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.